இன்னைக்கு ரிலீஸ் ஆன சலாரோட பார்ட் 1 படம் எப்படி இருக்குன்னு இப்ப பாத்துடலாம். பிரசாந்த் நீல கான்சார்னு ஒரு வேர்ல்டே இந்த சலாருக்காக கிரியேட் பண்ணிருக்காரு. அந்த கான்சார் யாருக்கு போக போகுதுன்னு நடக்கிற வாரா இந்த சலார். ஆக்சுவலா இங்க ஃபுல் ஸ்டோரியை பார்ட் 1ல சொல்லல, கிளைமேக்ஸ்ல ஒரு பெரிய ட்விஸ்ட் வச்சு கண்டினியூ ஆகுது. பார்ட் 1 பார்த்தாக்கா சலார் பார்ட் 1 சீஸ் ஃபயர், பார்ட் 2 பார்த்தாக்கா சலார் பார்ட் 2 சௌரங்க பருவம். ஸோ அந்த பார்ட் 2ல தான் இந்த ஃபுல் ஸ்டோரி கம்ப்ளீட் ஆகும். எனக்கு இந்த படம் டீசென்ட் வாட்சா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல லென்த்தா 2 சீன், செகண்ட் ஹாஃப்ல லென்த்தா 2 சீன், இந்த 4 சீன்லயும் தாறுமாறு பண்ணிட்டாங்க. ஆனா இது எல்லா ஆடியன்ஸ்க்குமான படமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஒரு ஹீரோ ஒத்தையா நின்று 100 பேரை அடிச்சு காலி பண்றத ஸ்கிரீன்ல பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஆளா நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கான படம் தான் இந்த சலார். படம் இப்படிதான் இருக்க போதுன்னு ஒரு மூட செட் பண்ணிட்டு தான் இந்த மூவிக்கு நான் போனேன். அதுக்கேற்ற மாதிரியே அந்த மாஸ் மூமெண்ட்ஸ்லாம் தியேட்டர்ல நல்லாவே ஒர்க் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வர பிரபாஸோட ஃபர்ஸ்ட் ஃபைட் சீனும் இன்ட்ரோல் பிளாக்கா அவங்க ஸ்டேஜ் பண்ண விதமும் செம. செகண்ட் ஹாஃப்லயும் ஒரு பொண்ணை காப்பாத்துற மாதிரி ஒரு சீன் ஒன்று வரும். அந்த சீனா இருக்கட்டும் இல்லைனா கிளைமேக்ஸ்ல வர விஷயங்களா இருக்கட்டும் கூஸ் பம்பாவே இருந்தது. ஸ்ருதி ஹாசனுக்கு இந்த படத்துல குறுக்க இந்த கௌஷிக் அந்த மாதிரியான ஒரு ரோல் தான். செம மாசம் ஒரு சீன் போயிட்டு இருக்கிறப்ப அதை கட் பண்ணிட்டு நடுவில் ஸ்ருதி ஹாசனை காட்டுவாங்க. எதுக்கு வராங்க எதுக்கு போறாங்கன்னே தெரியல. கேஜிஎஃப்ல ஒர்க் ஆன அந்த எமோஷனல் கனெக்ட் சலார்ல ஒர்க் ஆகாத மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். நான் சொன்ன அந்த லென்த்தான 4 போர்ஷனை தவிர மற்ற இடங்கள் எனக்கு அந்த அளவுக்கு பெருசா இம்ப்ரெசிவா இல்ல. முக்கியமா ஸ்டார்டிங்ல இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் அந்த பில்டப் கொடுக்கறத இவங்க நிறுத்தவே இல்ல. ரொம்ப ஓவரா பில்டப் கொடுத்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதை கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம். பிரபாஸ் அவர் கொடுத்த ரோலை நீட்டா பண்ணிருக்காரு. ஆனா ராக்கி பாய் அளவுக்கு பவர்ஃபுல்லா பிரபாஸ் இதுல எனக்கு தெரியல. பிருத்விராஜோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் கேஜிஎஃப் மாதிரியே கலக்கிட்டாங்க. இது ஒரு ஏ சர்டிபிகேட் மூவி. வயலன்ஸ் இந்த படத்துல அதிகமா இருக்கும். ஆனா செக்ஷுவல் கண்டென்ட்லாம் சுத்தமா இல்ல. நீங்க லாஜிக் பாக்குற ஆளா இருந்தீங்கன்னா உங்களை இந்த படம் சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஒருத்தர் 100 பேர் அடிக்கிற மாதிரியான படங்களை மாஸ் மசாலா படங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா தியேட்டருக்கு போய் இந்த படத்தை நீங்க ஒன் டைம் ட்ரை பண்ணலாம். பிரசாந்த் நீல கேஜிஎஃப் அளவுக்கு ஒரு மூவியா கொடுக்கலனாலும் கேஜிஎஃப் ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி ஒரு டீசென்ட் வாட்சான மூவியா கொடுத்துருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன்.